நம்ம பார்க்க போறது 2016 ரிலீஸ் ஆன மோனோலித் அப்படின்ற படத்தை தான். கடந்த சில வருடங்களா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI அப்படின்றது உலகம் முழுக்கவே மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. போனு, டிவி, காருன்னு ஆரம்பிச்சு நம்ம அன்றாட பயன்படுத்துற டாய்லெட் வரைக்கும் இந்த AI வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வச்சு 100% அதோட கட்டுப்பாட்டுல ஒரு காரை வடிவமைச்சு மக்கள் பயன்படுத்தும் போது அந்த கார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும்னு சொன்ன படம் தான் இது. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட இந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம பாக்குற பார்வையே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மாறலாம். இப்போ இந்த படத்துக்குள்ள போலாம். நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரோட அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரோட வீட்லயும் டெலிபோன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெலிபோன்லயே வயர்லெஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டன் போன் வந்துச்சு. ஆனா இப்போ மொபைலோட டெக்னாலஜி எங்கேயோ போய் ஆண்ட்ராய்டு, ஐபோன் ஆரம்பிச்சு ஃபோல்டபிள் போன் வரைக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கார்லயும் ஏகப்பட்ட டெக்னாலஜியை கொண்டு வரணும். இந்த கார் டெக்னாலஜில மோனோலித் அப்படின்ற கம்பெனி தான் நம்பர் 1ல இருக்கு. இந்த உலகத்திலே சேஃபான கார் இதுதான். அதுவும் இல்லாம இதுல ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. அமெரிக்கால இருக்க டெஸ்லா கார் மாதிரி ஆட்டோ டிரைவிங் ஃபீச்சரும் இருக்கு. இந்த கார் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது விலங்கு உள்ள வந்தா அதை சென்ஸ் பண்ணி இதனால தப்பிச்சு போக முடியும். அதுவும் இல்லாம மத்த காரை திருடுற மாதிரி கல்ல வச்சோ இல்ல ஏதாவது கம்பியை வச்சோ இந்த காரோட கண்ணாடியை உடைச்சு இந்த காரை திருடுறது சாத்தியமே இல்ல. ஏன்னா இந்த காரோட கண்ணாடி முழுக்க முழுக்க புல்லட் ப்ரூஃப் ஆனது. இந்த காரோட மொத்த பாடியுமே நானோ டெக்னாலஜியை வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த காரை ஓட்டுற டிரைவர்ல இருந்து உள்ள உட்கார்ந்து இருக்கவங்களோட மொத்த எடையுமே இந்த கார்னால சென்ஸ் பண்ணி சொல்ல முடியும். இந்த வண்டியோட டேஷ்போர்ட்ல இருக்க அலெக்சா மாதிரி ஒரு AI அசிஸ்டன்ட்டும் இந்த கார்ல இருக்கு. இந்த கார்ல உள்ள அலெக்சாவை நீங்க உங்களோட பர்சனல் அசிஸ்டன்டா கூட வச்சுக்கலாம். நீங்க கார்ல உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வெயிட்டை சென்ஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க இல்ல வெயிட் குறைஞ்சிருக்கீங்க, உங்களோட ஹெல்த் இந்த லெவல்ல இருக்கு, உங்களோட வெயிட்டை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ நான் ஏதாவது டிப்ஸ் சொல்லவான்னு கேட்கிற அளவுக்கு இந்த காரோட டெக்னாலஜி இருக்கு. இந்த அளவு பாதுகாப்புள்ள கார்ல தான் ஹீரோயின் அவங்க பையனோட போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட சின்ன பையனை பின்னாடி உட்கார வச்சு சேஃபா சீட் பெல்ட்டை போட்டு லாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயின் காரை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வீடியோ கால் பண்றான். ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வெளியூர் வரைக்கும் வந்திருக்கேன், இன்னும் 2 அல்லது 3 நாள்ல வந்து உன்னை பாக்குறேன்னு அவரோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பையன் கூட பேசிட்டு ஹீரோயினை பார்த்து நீங்க 2 பேரும் இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயினும் வீக்கெண்ட்ன்றதால உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா வீடியோ கால்ல இருந்த ஹீரோக்கு பின்னாடி யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். அதை கேட்டதுமே ஹீரோ எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு கிளம்புறேன்னு சொல்லி காலை கட் பண்றான். ஹீரோ சொன்னதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் முகம் சோகமாகுது. ஏன்னா ஹீரோ ஏற்கனவே ஏதாவது அஃபேர்ல இருப்பானோன்னு கொஞ்ச நாளா சந்தேகமா தான் இருக்கும். இப்ப இந்த காலிங் பெல் சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ பதறனதை பார்த்து அதை கேட்டதுமே ஒருவேளை நம்ம கிட்ட மீட்டிங்னு போய் சொல்லிட்டு அங்க ஏதாவது பொண்ணை பார்க்க போயிருப்பானு சொல்லி ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. உடனே பின்னாடி இருந்த பையனும் நான் அவசரமா பாத்ரூம் போகணும்னு சொல்லுவான். சோ பக்கத்துல இருந்த ஒரு பெட்ரோல் பம்ப்ல காரை நிறுத்திட்டு பையனை கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல விடுறாங்க. அப்போ அங்க ஒரு 3 பொண்ணுங்க வந்து இந்த ட்ரிப் நம்ம பிளான் போட்ட மாதிரி நடக்கணும், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களும் ஹீரோயினை பார்த்து பெருசா எதுவும் பேசிக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து போறாங்க. ஹீரோயின் பையனை வெளியில கூட்டிட்டு வந்து அந்த கடையிலேயே பையனுக்கு சாப்பிட தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து இவங்க பில் போட்டுட்டு இருக்க சமயம் வெளியில ஒருத்தன் ஹீரோயினோட காரை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பான். அதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு உடனே மொபைல் எடுத்து இந்த கார்ல வால்ட் மோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டா போதும் நீங்க பீரிங்கை வச்சு இடிச்சா கூட இந்த காருக்கு எதுவுமே ஆகாது. அதை மொபைல்ல இருந்தே ஆன் பண்றாங்க. அந்த மோடு எனேபிள் ஆனதும் கார் ஃபுல்லா லாக் ஆகி ஒரு மாதிரி சவுண்ட் போடுது. அதை பார்த்து அங்க இருந்தவன் கொஞ்சம் மிரண்டு அங்க இருந்து போறான். அவன் பயந்து போறதை பார்த்து நம்ம ஒரு கரெக்டான கார் தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. ஒரு வழியா பில் போட்டுட்டு கிளம்பலான்ற சமயம் தலையில குல்லா போட்ட ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவான். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் விடாம ஹீரோயினை வழிமறிச்சு பேச ட்ரை பண்ணுவான். அவன் எதுக்காக இப்படி பேசுறான்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பையனும் இருக்கான் பாருங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினோட பையனை காணோம். பையனை காணும்னு பதட்டப்பட்டு அந்த கடை முழுக்க தேடுவாங்க. திரும்ப பாத்ரூமுக்கு தான் போயிருப்பான்னு நினைச்சு பாத்ரூம்லயும் போய் தேடுவாங்க. ஆனா அந்த சின்ன பையன் அங்கேயும் இல்ல. கடை முழுக்க தேடி பார்த்துட்டு பையன் கிடைக்கலன்னு இன்னும் அதிகமா பதட்டமாகுது. வெளியில பார்க்கிங் பக்கம் வந்து தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடி பார்த்தாலும் அந்த பையனை காணோம். அதே சமயம் பையனோட குரல் கேக்குது. எங்கடான்னு திரும்பி பார்த்தா அந்த பாத்ரூம்ல இருந்த 3 பொண்ணுங்க இந்த சின்ன பையனை தூக்கிட்டு வந்து அவங்களோட கார்ல உட்கார வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இதுல கொஞ்சம் ஹீரோயின் கோவப்பட்டு அந்த பொண்ணுங்களை பிடிச்சி திட்டுறாங்க. நான் இவ்வளவு நேரமா பையனை காணோம் தேடிட்டு இருக்கேன், இங்கேதான் இருக்கான்னு சொல்லியிருந்தா என்ன, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாம் மோசமான பொண்ணுங்க தான், என் பையனை கொடுங்கன்னு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற சமயம் ஹீரோயினோட காரை திருட முயற்சி பண்ணணும். பில் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வந்து பேசின அந்த குல்லா போட்டவனும் இங்க வராங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்டுங்க. அங்க வந்ததுமே இந்த 3 பொண்ணுங்களும் போய் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனே அவனுங்க ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணலாமேன்னு சொல்லி பக்கத்துல வருவானுங்க. அதுக்குள்ள பையனை கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சு காரை ஆன் பண்ணி கிளம்பலான்ற சமயம் காரை சுத்திலும் நின்று போக விடாம தடுக்கிறானுங்க. ஹீரோயினை காரை எடுக்க விடாம ஏகப்பட்ட சேட்டை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் கூட பயப்படாம காரை அவனுங்க மேல இடிக்கிற மாதிரி பயம் காட்டிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி கார்ல போயிட்டு
இருக்கும்போது கார்லயே இருக்க ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட வெயிட் என்னன்னு செக் பண்ணி சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுவும் செக் பண்ணி சொல்லுது. இப்ப ஹீரோயினுக்கு இன்னொரு டவுட்டும் வருது. ஹீரோ வேற யாரு கூடயாவது அஃபேர்ல இருந்தா கண்டிப்பா இந்த கார்ல தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பான். அதை செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த கார்ல யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களோட வெயிட் எல்லாம் காட்டுன்னு சொல்றாங்க. அந்த அலெக்சாவும் காட்டுது. அப்படி காட்டும் போது ஹீரோட வெயிட் ஹீரோயினோடது எல்லாமே கரெக்டா இருக்கு. பையனோட வெயிட்டுமே கரெக்டா இருக்கு. ஆனா இவங்க 3 பேருக்கும் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு வெயிட் காட்டுது. அது கிட்டத்தட்ட ஹீரோயினோட வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. இத பார்த்ததுமே ஹீரோயினோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஒரு மாதிரி டென்ஷனாவே தான் வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வீடியோ கால் பண்ணி ஹீரோயின் கூட பேசுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பையன் ஏதாவது இடையில கத்திட்டே இருப்பான். அவனை அமைதிப்படுத்துறதுக்காக மொபைல்ல கேம் ஆன் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. மொபைல் கிடைச்சதுமே அந்த பையனும் அமைதியாகிறான். அப்படி 2 பேரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பாங்க. அப்பப்போ அந்த பாய் ஃப்ரெண்டோட சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆனா முகம் தெரியல. அந்த பாய் ஃப்ரெண்டோட சவுண்ட் ஹீரோவோட சவுண்ட் மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ அங்க இருக்கானான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் நான் இருக்கேன், ஹீரோ எல்லாம் இங்க இல்ல அப்படின்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் நம்பாம மொபைல திருப்பி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் முகத்தை காட்டு, எனக்கு என்ன நீ போய் சொல்ற மாதிரியே தோணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஃப்ரெண்டும் நீ என்ன சந்தேகப்படுறியா, நம்ம 2 பேரும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம், நான் போய் உன்னோட ஹஸ்பண்ட் கூட இருப்பேன்னு சொல்லி என்ன சந்தேகப்படுற, ஏன் இவ்வளவு சீப்பா பண்றேன்னு கேக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் திரும்ப திரும்ப உன்னோட பாய் ஃப்ரெண்ட் முகத்தை காட்டுன்னு கேட்கவும் ஃப்ரெண்டு கோவப்பட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு திட்டுவாங்க. உடனே ஃப்ரெண்டு கோவப்பட்டு நான் யாரு கூட இருக்கேன்றத உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஃப்ரெண்டு பேசினதை கேட்டு ஹீரோயின் கோவப்பட்டு காரை ரொம்பவே வேகமா ஓட்டுறாங்க. ஒரு வழியா ஹீரோயினோட மாமியார் வீடு வருது. அப்ப திடீர்னு ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஃப்ரெண்டு பேசினது திரும்ப திரும்ப ஹீரோயினோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இதுல சந்தேகம் ஓவர் ஆகி இப்ப ஹீரோயின் இருக்க இடத்துல இருந்து 5 இல்ல 6 மணி நேரம் டிராவல் பண்ணா போதும். ஹீரோ பிசினஸ் மீட்டிங்காக போறேன்னு சொல்லிட்டு ஒரு டவுனுக்கு போயிருப்பான். அந்த டவுனுக்கு போயிடலாம். ஒரு மாதிரி ஹீரோயினோட மனசு குழப்பத்திலே இருக்கு. இங்க இருந்து ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த டவுனுக்கு போனா பையனையும் கூட கூட்டிட்டு தான் போனோம். கார்ல தனியா அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி போறதும் ரிஸ்க் தான். இருந்தாலும் ஹீரோ மேல உள்ள சந்தேகத்தை இன்னைக்கே சரி பண்ணணும்னு சொல்லி நேரா அந்த டவுனுக்கு போய் பார்ப்போம். ஒருவேளை ஏதாவது பொண்ணு கூட இருந்தான்னா அவன் தப்பானவன் முடிவு பண்ணி டிவோர்ஸ் கொடுத்துடலாம். இல்ல நல்லவனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி யார்கிட்டயுமே சொல்லாம காரை எடுத்துட்டு ஹீரோ இருக்க டவுனை நோக்கி கிளம்புறாங்க. மாமியாரோட வீடு வரைக்கும் வந்தாச்சு. அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள போய் குழந்தைய அங்க கொடுத்துட்டு இவங்க மட்டும் கூட போலாம். இல்ல இந்த மாதிரி ஹீரோவை தேடி போறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாவது போலாம். இவ்வளவு பெரிய டிராவல்ல ஹீரோயினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்களை தேடி யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்படி போயிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ மேப் ஓபன் பண்ணி ஹீரோ இருக்கிற டவுன் பேரை போட்டு ரூட் காட்ட சொல்றாங்க. அலெக்சாவும் ரூட் காட்டுது. ஆனா அங்க போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதை பார்த்ததுமே ஹீரோயின் வேற ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அலெக்சாவும் வேற ஷார்ட் ரூட் இருக்கு, ஆனா நிறைய சுத்தி போகணும், உங்களுக்கு பரவாயில்லன்னா அந்த ரூட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லுது. ஹீரோயினும் பரவாயில்ல, அந்த ரூட்ல போனா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அலெக்சாவும் இந்த ரூட்ல போனா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம்னு சொல்லுது. வெறும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுன்றதுக்காக இந்த ஆபத்தான ரூட் எடுக்கிறாங்க. அந்த ரூட்டை பார்த்து கார் ஓட்டிட்டே இருக்காங்க. நைட்டும் ஆகுது. ஹீரோயின் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. அதை அலெக்சா சென்ஸ் பண்ணி நீங்க வேணா ஆட்டோ டிரைவர் மோட எனேபிள் பண்ணா நானே இந்த காரை ஓட்டிக்கிறேன், நீங்க நல்லா தூங்கிட்டே வரலாம்னு சொல்லுது. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் தேவையில்ல, நானே ஓனா வண்டியை ஓட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஹீரோ வேற ஏதாவது அஃபேர் வச்சிருப்பான், இப்ப ஏதாவது பொண்ணு கூட இருப்பான்ற மாதிரி தப்பா யோசிக்கிறாங்க. அதுல ரொம்பவே டென்ஷன் ஆகி கையில சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்றாங்க. இவங்க போயிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே ஒரு ஆட்டோமேட்டட் காரு. ஏகப்பட்ட டெக்னாலஜி உள்ள வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஸ்மோக் பண்றதுனால காரோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாகுது. அந்த ஹீட்டை கார்ல இருக்க அலெக்சா சென்ஸ் பண்ணி எல்லா விண்டோவையும் திறந்து விட்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே இந்த காரை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி அலர்ட் வருது. இந்த கார் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமா ஒர்க் ஆகுன்றதுனால அவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. கார் ஆக்சிடென்ட்ல எதுவும் ஆகல, நான் தான் ஸ்மோக் பண்ணேன், எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அலெக்சா திரும்ப திரும்ப ஆன் பண்ணி இந்த கார் விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி அலர்ட் வந்துட்டே இருக்கு. இதுல ஹீரோயின் கடுப்பாகி அந்த அசிஸ்டன்ட் ஆஃப் பண்ணி காரை முழுக்க முழுக்க மேனுவல் மோடுக்கு கொண்டு வராங்க. இப்ப இந்த கார்ல இருக்க சேஃப்டி ஃபீச்சர் ஆகட்டும் இல்ல இந்த அலெக்சா அசிஸ்டன்ட் ஆகட்டும் எதுவுமே வேலை செய்யாது. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு நார்மல் கார் மாதிரி தான். அந்த அலெக்சா சொன்ன வழியை வச்சுதான் இவ்வளவு நேரம் கார் ஓட்டி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த அலெக்சாவே ஆஃப் பண்ணிட்டு காரை மேனுவல் மோட்ல போட்டு டிரைவ் பண்ணிட்டு ஜாலியா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல சிகரெட்டோட ஸ்மோக் ஒத்துக்காம பையனுக்கு இருமல் வருது. அதை பார்த்ததுமே சிகரெட்டை வெளியில தூக்கி போட்டுட்டு திரும்ப அலெக்சாவை பார்த்து இப்போ உனக்கு நிம்மதியா, நான் சிகரெட்டை வெளியில தூக்கி போட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலெக்சாவை ஆஃப் பண்ணதை மறந்துருப்பாங்க. உடனே பின்னாடி இருக்க பையனை பார்த்து இனிமே அம்மா சிகரெட் பிடிக்க மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்படி பையன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி ரோட பார்க்காம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருப்பாங்க. அந்த சமயம் அது காட்டு பகுதின்றதுனால ஒரு மான் ஓடி வந்து ஹீரோயினோட கார்ல இடிக்குது. கார் வந்த ஸ்பீடுக்கு மானை அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல நிக்குது. கண்டிப்பா மான் இறந்திருக்கும். ஆனா காருக்குள்ள இருக்கவங்களுக்கு எதுவுமே ஆகல, காருக்கும் பெருசா எந்த டேமேஜும் ஆகல. திரும்ப பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது பையனுக்கு எந்த அடியுமே படல. பையன் கையில வச்சிருந்த மொபைல் இப்ப நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்ததால அழுதுட்டே இருப்பான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த மொபைல் எடுத்து பையன் கையில கொடுக்கறாங்க. அப்பதான் அவன் அழுகையை நிறுத்துறான். ஆனா இந்த மொபைல்ல தான் இந்த காரை கண்ட்ரோல்
பண்றதுக்கான ஆப் இருக்கும். ஆனா ஹீரோயின் இருக்க பதட்டத்துல அதையெல்லாம் யோசிக்கல. எப்படியாவது பையனோட அழுகை நிறுத்தினா போதும்னு சொல்லி மொபைல கையில கொடுத்துட்டு கீழே இறங்கி போய் என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அப்போ காரோட டயருக்குள்ள அந்த மான் மாட்டி இறந்தே போயிடுச்சு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. நைட் டைம்ல இந்த காட்டு பகுதியில உதவி கேட்கலாம்னு நினைச்சா கூட எந்த வண்டியுமே இந்த வழியா வந்த மாதிரி தெரியல. ஹீரோயின் வெளியில் நின்னுட்டு இருக்க அதே சமயம் அந்த குழந்தை இந்த காரை கண்ட்ரோல் பண்ற ஆப்பை ஓபன் பண்ணி ஃபுல் செக்யூரிட்டியான வால்ட் மோட ஆன் பண்றான். மொபைல்ல வால்ட் மோட ஆன் பண்ண உடனே அந்த காரோட கதவுகள் அனைத்துமே மூடப்படுது. ஹீரோயினும் அந்த கதவை திறக்கலாம்னு எவ்வளவு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஜன்னல் பக்கத்துல வந்து சைகை மூலியமா அந்த குழந்தை கிட்ட மொபைல் எப்படி ஆபரேட் பண்ணணும்னு என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியல. ஹீரோயின் கார் கண்ணாடிய கைய வச்சு அடிச்சதுல அந்த குழந்தை பயந்து கையில வச்சிருந்த மொபைல கீழே போட்டுடுறான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் இன்னுமே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய சீட் பெல்ட்டை போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தையால அந்த சீட்டை விட்டு எழுந்து அந்த மொபைலை எடுக்கவும் முடியாது. எல்லாமே போச்சு அவ்வளவுதான் ரொம்பவே பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. பையன் முன்னாடி அழுதா அவனும் பயப்படுவான்னு சொல்லி காருக்கு பின்னாடி போய் அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு உதவி கிடைக்குமோன்றது சந்தேகம் தான். அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாங்க. வேற ஏதாவது கார் வருமா அதை உதவி கேட்கலாம்னு முயற்சி பண்றாங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு வண்டியுமே வரல. அவங்க கார் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய பள்ளத்தாக்கும் இருக்கும். ரொம்பவே நேரம் ஆகுது. ஹீரோயின் பயத்தோட உச்சிக்கே போறாங்க. இங்கேயே இருந்தா கண்டிப்பா எந்த உதவியும் நம்மளை தேடி வராது. நம்ம தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லி அந்த காரை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பவர் பிளான்ட் கண்ணுல படுது. ஆனா வெளியில கேட்டு பூட்டி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கேட்டை எகிரி குதிச்சு உள்ள போறாங்க. ஆனா உள்ள வேற யாருமே இல்ல. கேட்டை எகிரி குதிச்சதுல அடிபட்டதுதான் மிச்சம். அங்க ஒரு டெலிபோனும் இருக்கு. ஆனா அதுவும் ஒர்க் ஆகல. டெட்டா இருக்கு. வேற ஏதாவது பொருள் நமக்கு உதவிகரமா இருக்க மாதிரி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஒரு பெரிய ஸ்பேனரும் ஒரு டார்ச் லைட்டும் கிடைக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி திரும்ப அந்த கேட் எகிரி குதிச்சு வெளியில வரும்போது அங்க சுத்திட்டு இருந்த ஒரு நாய் ஒண்ணு ஹீரோயினை பார்த்து குறைக்குது. அந்த நாயை பார்த்து பயந்து நேரா காரை நோக்கி ஓடி வராங்க. இருந்தாலும் அந்த நாய் பின்னாடியே விரட்டிட்டு வருது. வேகமா ஓடி வந்து அந்த காரோட டாப் மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இருந்தாலும் விடாம கார் மேலேயும் அந்த நாய் ஏற பார்க்கும். கையில வச்சிருந்த ஸ்பேனரை வச்சு அந்த நாயை அடிச்சு அங்கிருந்து விரட்டுறாங்க. அந்த நாயும் அங்கிருந்து போகுது. காருக்கு மேலேயே உட்காந்து மறுபடியும் ஸ்மோக் பண்றாங்க. அப்போதான் அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு தெரியுது. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம வரும்போது யாருக்கிட்டயா சொல்லிட்டாவது வந்திருக்கலாம். இப்படி யாருக்குமே தெரியாம வந்து இப்படி நடுவு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அழுகவே செய்யறாங்க. நைட்டு முழுக்க கார் மேலேயே உட்காந்துருக்காங்க. காலையில சூரியன் உதயமானதுமே இவங்க வந்த வழியில கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு இந்த வழியா தான் போகணும்னு சொல்லி ஒரு சைன் போர்டை பார்த்திருப்பாங்க. திரும்ப அந்த வழியா நடந்து போய் ஏர்போர்ட்ல யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாமேன்னு சொல்லி அப்படி போகும்போது பையன் தனியா இருந்தா கண்டிப்பா பயப்படுவான்னு சொல்லி அந்த சின்ன பையன் கூட ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி அந்த பையனுக்கு விளையாட்டு காட்டிட்டு அங்கிருந்து நடந்து போறாங்க. கிட்டத்தட்ட அந்த காரை விட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. காடு மலையெல்லாம் ஏறி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. அங்க சுட்டெரிக்கிற வெயில்ல ஹீரோயினால தாகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ பக்கத்துல தண்ணி ஓடுற சத்தம் கேட்கும். அங்க ஒரு சின்ன ஆர்வம் ஓடிட்டு இருக்கும். அங்க போய் ஒரு வழியா அவங்களோட தண்ணி பிரச்சனை தீந்துருச்சு. அங்கிருந்து இன்னுமே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. ஒரு வழியா அந்த போர்டையும் பாக்குறாங்க. ஒரு வழியா ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள போய் யாரையாவது உதவி கேட்கலாம்னு சொல்லி அங்கிருந்து தெரிச்சு ஓடுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு கைவிடப்பட்ட பிளைட் மட்டும் அங்க நின்னுட்டு இருக்கும். இந்த மொத்த ஏர்போர்ட்டுமே இப்ப கைவிட்டுட்டாங்க. பயன்பட்டிலே இல்ல. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அங்க இருக்க பிளைட்டுக்குள்ள ஏறி ஏதாவது உபயோகமான பொருள் கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தேடி பார்த்தாலும் அங்க எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த பிளைட் இங்கே தான் நின்னுட்டு இருக்கு போல. அங்க ஒரு பிளாஸ்டிக் கேனும் இருக்கும். அதை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க கிடைச்ச பிளாஸ்டிக் கேனை எடுத்துட்டு போய் அந்த நதியில இருக்க தண்ணிய இந்த பிளாஸ்டிக் கேன்ல எடுத்துட்டு அந்த கேனை தூக்கி கொண்டு போக முடியாம காலால உதைச்சு உருட்டியே கொண்டு போறாங்க. ஏன்னா இவங்களாலேயே இந்த வெயில தாங்க முடியலன்னா காருக்குள்ள மாட்டிட்டு இருக்க அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சு அங்கிருந்து வேக வேகமா காரை நோக்கி வராங்க. ஒரு வழியா காருக்கு வந்து உள்ள குழந்தைய பார்க்கும்போது குழந்தை எந்த அசைவுமே இல்லாம கிட்டத்தட்ட மயங்கர நிலைமையில இருக்கு. உடனே அவங்க பயந்து கையில வச்சிருந்த தண்ணிய காருக்கு மேல ஊத்துறாங்க. ஹீரோயினும் காருக்கு வெளியில இருந்தே அந்த குழந்தை கூட பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா ஹீரோயின் எவ்வளவு சத்தமா கத்தினாலும் உள்ள அந்த குழந்தைக்கு எதுவுமே கேட்கல. நேரம் ஆக ஆக குழந்தையோட உடல்நிலை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த காரோட சிஸ்டம் ஸ்மோக்க டிடெக்ட் பண்ணுச்சுன்னா எல்லா டோரையும் ஓபன் பண்ணி விட்டு உள்ள இருக்கவங்களை வெளியில போங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணும். அது ஞாபகம் வந்தோடனே அங்கிருந்து சில குச்சிகளை எடுத்து போட்டு நெருப்ப கொளுத்துறாங்க. காரு ஸ்மோக்க டிடெக்ட் பண்ணி எல்லா டோரையும் ஓபன் பண்ணி விட்டுரும். பையனை காப்பாத்திரலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சிஸ்டம் புகை வர்றது காருக்குள்ள இருந்து இல்ல, காருக்கு வெளியில இருந்து தான் புகை வருதுன்னு சொல்லி காரோட வென்டிலேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுது. இதனால வெளியில இருந்து எந்த காத்தும் காருக்குள்ள போகாது. அதே மாதிரி கார்ல ரன் ஆகிட்டு இருந்த ஏசியும் ஆஃப் ஆகுது. இதனால உள்ள இருக்க குழந்தைக்கு மூச்சு திணறல் ஆகுது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து எரிஞ்சிட்டு இருந்த நெருப்ப தண்ணி ஊத்தி அணைக்கிறாங்க. மோக்கங் இல்லன்னு தெரிஞ்சதுமே சிஸ்டம் மறுபடியும் வென்டிலேஷனை ஆன் பண்ணுது. ஆனா உள்ள இருக்க குழந்தை எந்த அசைவுமே இல்லாம இருக்கு. அந்த குழந்தை இறந்துருச்சா இல்ல உயிரோடு இருக்கான்னு ஹீரோனுக்கு தெரியல. அதனால ரொம்பவே பயப்படுறாங்க. கையில இருந்த ஸ்பேனர் எடுத்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த காரை போட்டு அடிக்கிறாங்க. எப்படியாவது அந்த கண்ணாடியை உடைச்சு குழந்தைய காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷம்
ஆக்ரோஷமா அந்த காரை அடிக்கிறாங்க. ஆனா கார்ல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. அதே சமயம் ஹீரோயினுக்கு தப்பா நிறைய இல்யூஷன் வருது. ஹீரோயினும் அங்கேயே மயங்குறாங்க. அந்த இல்யூஷன்ல ஹீரோயினும் ஹீரோவும் இந்த வழியா வேற ஒரு கார்ல வர்ற மாதிரியும், ஹீரோயின் அந்த காரை விட்டு இறங்கி இந்த இடத்துல என்னோட பையனை புதைச்சேன்னு சொல்லி அழுகிற மாதிரியும், இதையே காரணமா வச்சு ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ண மாதிரி எல்லாம் தோணுது. ஒரு வழியா அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. திரும்பவும் அந்த நாய் ஹீரோயினை கடிக்கிறதுக்காக வருது. ஹீரோயின் பயந்து திரும்ப அந்த கார்ல ஏறலாம்னு முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ள அந்த நாய் ரொம்ப பக்கத்துல வருது. ஹீரோயின் பயத்துல காருக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த நாய் விடாம காரையே சுத்தி வருது. ஆனா அந்த நாய் ஹீரோயினை கடிக்கவே இல்ல. கார் டயர்ல மாட்டிருக்க அந்த மானை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஹீரோயினும் இந்த மானை தள்ளி விட்டுட்டா போதும், இந்த நாய் இங்க இருந்து போயிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு வழியா கையில இருந்த ஸ்பேனரை வச்சு அந்த மானை வெளியில தள்ளி விடுறாங்க. அந்த நாயும் அந்த மானை இழுத்துட்டு போகுது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஹீரோயினோட காரு ஒரு சாய்வான இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கும். இப்ப அந்த மானை தள்ளி விட்டதுமே காரு பின்னாடி நோக்கி போகுது. இப்படியே விட்டா பின்னாடி இருக்க பள்ளத்தாக்குல போய் கார் விழுந்துரும். ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஒரு கல் எடுத்து அந்த காரோட டயர்ல வச்சு தற்சமயம் அந்த காரை காப்பாத்துறாங்க. உள்ள இருக்க அவங்களோட பையனையும் காப்பாத்துறாங்க. அதே சமயம் மானை இழுத்துட்டு போய் அந்த நாய் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே குழம்பி போறாங்க. அப்பதான் ஹீரோயினோட மனசுல ரொம்பவே ஆபத்தான ஒரு ஐடியா வருது. என்னன்னா, இந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள கார்கள் எல்லாம் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி விபத்துக்குள்ளாச்சுன்னா கண்டிப்பா அந்த சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணி எல்லா டோரையும் ஓபன் பண்ணி விட்டு உள்ள இருக்கவங்கள அந்த காரை விட்டு வெளியில அனுப்பதான் பார்க்கும். நிச்சயமா அந்த மாதிரியான ரூல்ஸும் நம்ம கார்ல உள்ள சிஸ்டம்லயும் இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த காரை எப்படியாவது அந்த பள்ளத்தாக்குள்ள தள்ளி விட்டுட்டா போதும், உள்ள இருக்க சிஸ்டம் காரை ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு டிடெக்ட் பண்ணி எல்லா டோரையும் ஓபன் பண்ணி விட்டுரும், நம்மளும் நம்ம பையனை காப்பாத்திரலாம். இப்ப பையன் காருக்குள்ள உயிரோடு இருக்கானு கூட தெரியல. நேரம் ஆக ஆக அந்த பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம காரை அந்த பள்ளத்தாக்குள்ள தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த காரை தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாயும் திரும்ப வந்து ஹீரோயினை பார்த்து குறைக்குது. அதுல கடுப்பாகி திரும்ப அந்த நாயை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா கத்துறாங்க. ஹீரோயின் கத்துறத பார்த்து பயந்து அந்த நாய் அங்கிருந்து தெரிச்சு ஓடுது. இந்த காரை அந்த பள்ளத்தாக்குல தள்ளி விட்டாலும் உள்ள இருக்க குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா சேஃபா சீட் பெல்ட் போட்டிருக்கான். அதுவும் இல்லாம இந்த கார்ல இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சர் மூலியமா 360 டிகிரில ஏர் பேக்கும் ஓபன் ஆகும். அதனால கண்டிப்பா பையனுக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கையில கையில வச்சிருந்த ஸ்பேனர் எடுத்து காரோட டயர்ல இருக்க கல்லை அடிச்சு நொறுக்குறாங்க. ஒரு வழியா காரும் அங்கிருந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினே இந்த காரை பிடிச்சு அந்த பள்ளத்தாக்குள்ள தள்ளுறாங்க. காரு தலைகீழ அந்த பள்ளத்துக்குள்ள விழுகும்போது அந்த காரோட சிஸ்டம் காரோட 4 வீலுமே தரையில இல்லன்றத டிடெக்ட் பண்ணுது. உடனே காரும் அலர்ட் ஆகுது. கார் தான் ஆக்சிடென்ட் ஆக போகுது, காரோட 4 வீலுமே டயர்ல இல்லன்னு காரோட சிஸ்டம் அலர்ட் ஆகுது. அந்த காரோட செக்யூரிட்டி சிஸ்டம் இன்னமும் பலப்படுத்துது. கார் எதுலயே போய் மோத போகுது. அதுக்காக இந்த காரை சுத்தி இருக்க நானோ பார்ட்டிகல்ஸ் இன்னுமே பலப்படுத்துது. ஒரு வழியா காரு கீழே போய் பயங்கரமா இடிக்குது. புழுதியை கிளப்பிட்டு கீழே போய் விழுது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அங்கிருந்து அடிச்சு புடிச்சு கீழே ஓடி வராங்க. அப்படி அவசரமா கீழே ஓடி வந்ததுல ஒரு இடத்துல தடுக்கி விழுந்து கால்ல பயங்கரமா அடிபடுது. ஆனா அப்படி அடிபட்டதையும் பொருட்படுத்தாம தன்னோட பையனை காப்பாற்றணுன்றதுக்காக அங்கிருந்து ஓடி வர்றாங்க. ஒரே கீழே இறங்கி வந்து பார்த்தா ஹீரோயின் நினைச்ச மாதிரியே காரோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. உள்ள பையனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா குழந்தைக்கும் எதுவும் ஆகல. மூச்சு விட முடியாம கொஞ்சம் மயங்கிதான் இருக்கான். குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ் கேப்னு எல்லாத்தையுமே கழட்டி வெளியில தூக்கி கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு உதவி பண்றாங்க. குழந்தைய காரை விட்டு தனியா தூக்கிட்டு வந்து அங்கிருந்து ஒரு நிழல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. இங்கிருந்து அவ்வளவுதான் தப்பிக்கவே முடியாது, காரும் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சிடென்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே காரோட சிஸ்டம் திரும்ப ரீபூட் ஆகி காரை ஓட்டுறதுக்கு தயார்னு சொல்லி அங்க இருக்க மானிட்டர்ல வருது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு புது நம்பிக்கை வருது. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சு பையனை தூக்கிட்டு போய் காருக்குள்ள உட்காந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டு கிளம்பலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, காரை ஓட்டுறதுக்கு தயார் நிலையில தான் இருக்கு. காரும் இப்ப ஓடும். ஆனா இவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ரோடே கிடையாது. நாலா பக்கமும் வெறும் மலைகளும் பாறைகளும் தான். இதுல எப்படி இந்த கார் ஓடும்? மேப் போட்டு பார்த்தாலும் சுத்திலும் வெளியில போறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லிதான் காட்டுது. பின்னாடி பார்த்தா பையனும் பேச்சு மூச்சே இல்லாம இருக்கான். எப்படியாவது பையனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும் போது இப்பதான் இந்த அலெக்சா அசிஸ்டன்ட் திரும்ப பேசுது. என்னோட உதவி உங்களுக்கு தேவையான்னு கேக்குது. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினோட காலு இப்ப அடிபட்டு இருக்கிறதுனால இவங்களோட கார் ஓட்ட முடியாது. அலெக்சாவை காரோட மொத்த கண்ட்ரோலையும் எடுத்து ஓட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அலெக்சாவும் இப்ப காரை விபத்துக்குள்ளானதுனால என்னால 100% ஆட்டோ டிரைவிங் மோட ஆன் பண்ண முடியாது. இப்ப இந்த அலெக்சா என்ன ஐடியா கொடுக்குதுன்னா, இந்த காரை ஃபுல்லி ஆட்டோமேட்டடா மாத்த முடியாது, ஆனா கண்டிப்பா செமி ஆட்டோமேட்டடா மாத்தலாம். ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் அலெக்சாவோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸ்டேரிங்கும் கியரும் ஹீரோயினோட கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஓட்டி இந்த இடத்த விட்டு வெளியில போயிடலாம்னு சொல்லுது. ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. செமி ஆட்டோமேட்டட் மோட ஆன் பண்ண உடனே கார் அங்கிருந்து பயங்கர வேகத்துல கிளம்புது. அசிஸ்டன்ட் ரொம்ப அருமையா அந்த காரை கைட் பண்ணி, நான் சொல்லும் போது நீங்க ஸ்டேரிங்க திருப்பணும், திரும்ப சொல்லும் போது கியரை மாத்தணும், நான் சொன்ன உடனே
கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த வேலையை நீங்க செய்யணும், அப்போதான் இந்த இடத்தை விட்டு நம்மளால வெளியில போக முடியும்னு சொல்லுது. ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. காரு பயங்கர வேகமா போயிட்டு இருக்கும். எதிரில பாறை வருது, லெஃப்ட்ல திருப்புங்க, ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வருது, கீரை மாத்துங்கன்னு எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு சொல்லுது. அலெக்சா அசிஸ்டன்ட் ஆக்சிலேட்டரை பயங்கர வேகமா கொடுத்து ஒரு மிகப்பெரிய மலைய அசால்ட்டா கடந்து அங்க இருக்க பாறைகள் மரங்கள்னு எல்லாத்தையுமே இடிச்சு ஒரு வழியா திரும்ப காரை ரோடு கொண்டு வருது. ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு அலெக்சா அசிஸ்டன்டோட உதவினால காரு திரும்ப அந்த பழைய பாதைக்கே வருது. ஹீரோயினுக்கு இப்பதான் உயிரே வருது. பையன் செத்துருவானோ, அவனை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு ரொம்பவே பயத்தோட இருப்பாங்க. இப்ப திரும்ப காரு ரோடுக்கு வந்ததுனால மேப் இவங்க போக வேண்டிய இடத்துக்கான ரூட்டை கண்டுபிடிக்குது. உடனே அலெக்சா கிட்ட பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா அதுக்கு வழி சொல்லுன்னு சொல்றாங்க. ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ஹீரோயினும் அவங்களோட பையனும் அங்க அட்மிட் ஆகுறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துலதான் பையன் படுத்திருக்கான். அவனுக்கு எதுவும் இல்ல, ரொம்பவே நல்லா இருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் சந்தோஷத்துல கதறி கதறி அழுகுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஒருவேளை டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வந்தா ஒருவேளை இந்த மாதிரி சம்பவத்தை எல்லாம் நம்ம அடிக்கடி நியூஸ்ல கேட்கிற மாதிரி கூட நடக்கலாம். இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.